தமிழ்நாட்டில் என்னுடைய பிரச்சனைகள், அதாவது காவலருடைய பிரச்சனை வந்து இந்த திராவிட மாடல் அரசில் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த காவலருக்கு பிரச்சனையை திராவிட மாடல் அரசால் அதிகாரிகளாக ஏற்பட்டு இந்த பிரச்சனை இன்னும் தீர்வு கிடைக்கல சார். எனக்கு காவலருடைய பிரச்சனையே தீர்வு கிடைக்கலாம், மக்கள் பிரச்சனை எப்படி தீர்வு கொடுக்க போகிறாங்கன்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான், மருத்துவத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும் எனக்கு இதில். சார் 2021 அக்டோபர் 21 என் குழந்தைய எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் சேர்த்தேன். அண்ட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அவங்களே அனுப்புனாங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலும் சென்னை அரசு மருத்துவமனை ரெண்டும் சேர்ந்து பண்ண தப்புக்கு நான் பலமுறை கேட்டு பார்த்தேன். போன ஆட்சியில் இருந்த திராவிட மாடல் முதல்வரை சந்திக்க போகிறப்ப எனக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் ஏற்பட்டுச்சு. சந்திக்க விடல இதே காவல்துறை. சந்திக்க விடாமல் ப்ரொடெஸ்ட் ஆனப்போ நேஷனல் சைல்டு ரைட்ஸ் நேரடியாக வந்தாங்க. நேஷனல் சைல்டு ரைட்ஸ் நேரடியாக வந்தோம். அவங்களே சரியான முறையில் நான் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டோம். இந்த குழந்தைக்கு நேச்சுரல் டிசப்டரி, இயற்கை ஊனம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிறவி ஊனத்தில் 10 வயசில் நான் பாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி பிறவி ஊனத்தில் கொடுக்க முடியும், இயற்கையில் கொடுக்க முடியும், நேச்சுரலில் கொடுக்க முடியும்? அதாவது 22/6/2023 இந்த சர்டிஃபிகேட் என்னைக்கு எனக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே கொடுத்துட்டீங்களோ அதுலேருந்து இது பிசிஆர் ஆக்டில் வழக்காக பதிவு செய்யணும். F2 போலீஸ் ஸ்டேஷனில். F2 ஸ்டேஷன் இது வரைக்கும் நான் நேஷனல் SC/ST கமிஷனில் நான் ஆல்ரெடி இது கொடுத்துருக்கோம். நேஷனல் SC/ST கமிஷன்லேருந்து இது தொடர்பாக ஒரு நோட்டீஸ் 3 ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இங்கே கூடிய தமிழ்நாடு அரசு இதுவரையும் இதுக்கு இந்த விஷயத்தில் செவி சாய்க்காமல் இங்கே இருக்கக்கூடிய F2 போலீஸ் ஸ்டேஷன் AC F2 DC ட்ரிபிளிகேணி இதுவரையும் குழந்தைக்கு பிசிஆர் ஆக்டில் வழக்கு பதிவு செய்யலை. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நான் வந்து எலெக்ஷன் டைமில் என் குழந்தை இது தொடர்பாக அனைத்து கொடியரிச்சது பல போராட்டங்கள்லாம் ஈடுபட்டோம். அப்போ எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் நான் ML ரிப்போர்ட் அனுப்பப்பட்டோம். அந்த ML ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பி என் மேலே ஆப்ஷன் மெசேஜ் இவங்க வெடித்து என்னை வந்து சம்பளத்தை நிறுத்தி இப்போ தான் திருப்பி வந்திருக்கோம். ஸோ சம்பளத்தில் நிறுத்துறேன் அப்படின்றப்போ வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கோம். சம்பளத்தை மட்டும் நிறுத்துவோன்னு சொல்லி மிரட்டி பார்க்குது. இது வன்கொடுமையின் உச்சம்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் 15 நாளில் இதுக்கு தீர்வு கிடைக்கலாம். இதே DGP ஆஃபீஸ் முன்னாடி என் குழந்தை போலீஸ் கொடி எரிக்கும். சட்டன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த சட்டத்தை IASக்கு IPSக்கு மருத்துவருக்கு சங்கம் இருக்குதுன்னு சொல்லி தடுத்தாலும் சரி, என் தலையில் இருக்கிற சிங்கம் தடுத்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். பிரின்சிபல் செக்ரட்டரி மேலே வழக்குனா வழக்கு தான். இப்போது DGP சாரை சந்திக்க வந்தோம், சந்திக்க விடலை சார். முத்தரசி மேடம் தான் பார்த்தாங்க, AIG மேடம் அவங்க பார்த்தாங்க. அவங்க கையில் நான் சொல்லியிருக்கோம், இருக்கிற விஷயத்தை கொடுத்துருக்கோம். இதுவரையும் எதுவும் தரல சார். நான் அவசரம்னா பேங்க்கில் நான் லோன் போனேன் சார். இவங்க சம்பளம் நிறுத்திட்டா நான் லோன் வாங்க முடியுமா? எவ்வளோ பாதிப்புகள் உருவாகுது எல்லாத்தையும் நான் அவங்க கையில் எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க சார்? நான் இது வந்து சிட்டி போலீஸ்னு அனுப்பிச்சிருக்கேன், அங்கே ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு தீர்வு இன்னும் ஒரு 4 நாளில் கிடைக்கும், ஒரு வாரத்தில் கிடைக்கும், எல்லா மக்களுக்கும் சொல்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அதே போய் 4 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறேன் சார். 15 days நான் டைம் எடுத்துக்கிறேன்.